Hi all, in this video we are going to see the great Warren Buffett investing secrets in Tamil. Okay, let's get into this video. முதலீடு பண்றது ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. முதலீட்டு உலகத்தோட ஜாம்பவான் வாரன் பஃபெட் அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான சில கொள்கைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். தினமும் பங்குச்சந்தை நியூஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற சூப்பர் டிப்ஸ், ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ். இது எல்லாத்துக்கும் நடுவுல எதை நம்புறது எதை விடுறதுனே தெரியாம ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுடுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பேராலிசிஸ், அதாவது என்ன செய்யறதுனே தெரியாம முழிக்கிறது நம்மள் பலருக்கும் நடந்திருக்கும். ஆனா இதுக்கு தீர்வு இன்னும் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜிலாம் கத்துக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான எப்பவுமே ஒர்க் ஆகுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் தாண்டி எப்படி பாக்குறதுன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? உமாஹாவின் ஆறுக்கள்னு புகழப்படுற வாரன் பஃபெட்டே அவரோட ஆரம்ப காலத்துல இதே மாதிரி குழப்பத்துல தான் இருந்திருக்காரு. ஆமா, நம்ப முடியுதா? பஃபெட்டே அவரோட ஆரம்ப காலத்துல ஸ்டாக் சார்ட்ஸ் பாக்குறது, மார்க்கெட் எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு கணிக்கிறதுன்னு பல விஷயங்களை முயற்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணதா சொல்றாரு. அது அவர் லாபமே இல்ல ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு ஒரு ஜோக்கா சொல்லுவாரு. அவரோட ஆரம்ப கால பயணம் ஒன்னும் ஒரு நேர்கோட்ல போகல. பாருங்க, 11 வயசுல அவரோட முதல் ஸ்டாக்க வாங்குறாரு. ஆனா 19 வயசு வரைக்கும் ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி இல்லாம இப்படி அப்படின்னு தடுமாறிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா அந்த 19 வயசுல தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் கையில கிடைக்குது. அது அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. இத பத்தி பஃபெட்டே என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்ல, நான் ஏதோ ஒன்ன தேடிட்டு இருந்தேன். இந்த வார்த்தைகள் போதும் பென் கிரஹமோட கொள்கைகளை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு ஒரு திசையே இல்லாம போயிட்டு இருந்தாருன்னு புரிஞ்சுக்க. அப்போ அவரோட அந்த தேடல் அவரை எங்கு கொண்டு போச்சு? அதுதான் நம்மளோட 2வது பகுதி, 3 வழிகாட்டும் தூண்கள். ஒரு சரியான ஃப்ரேம் ஒர்க்குக்காக ஏங்கிட்டு இருந்த பஃபெட்க்கு பென் கிரஹாம் மூலமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இது. இந்த 3 ஐடியா தான் பஃபெட்டோட முதலீட்டு அணுகுமுறையே தலைகீழா மாத்துச்சு. முதல் விஷயம், ஒரு ஸ்டாக்க வெறும் ஸ்டாக்கா பார்க்காம ஒரு பிசினஸா பாக்குறது. 2வது, மார்க்கெட்டை நம்மளோட வேலைக்காரனா பயன்படுத்துறது. 3வது, எப்பவுமே ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியே எதிர்பார்க்கறது. வாங்க இத ஒன்னொன்னையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் கொள்கை, இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். ஒரு ஸ்டாக்கோட விலை தினமும் ஏறுதா இறங்குதான்னு பாக்குறத விட்டுட்டு அந்த ஸ்கிரீன்ல தெரியற பேருக்கு பின்னாடி ஒரு நிஜமான கம்பெனி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. நீங்க வாங்குறது அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பகுதி. அப்போ அந்த கம்பெனியோட பொருளாதாரம், போட்டி, மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆராயறது தான் உண்மையான முதலீடு. இந்த 2 கேள்விகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா பாருங்க. ஒரு பக்கம், இன்னைக்கு விலை என்ன ஆச்சுன்னு கேட்கறது. இது ஒரு குறுகிய கால பார்வை, ஒரு ட்ரேடர் மாதிரி. இன்னொரு பக்கம், இந்த பிசினஸோட உண்மையான மதிப்பும் என்ன, இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்க விரும்புறேனான்னு கேட்கறது. இதுதான் ஒரு ஓனரோட நீண்ட கால பார்வை. அடுத்து 2வது தூண், மிஸ்டர் மார்க்கெட். இது ஒரு சூப்பரான கற்பனை. சந்தைய ஒரு ஆளா நினைச்சுக்கோங்க. அவர் உங்க பிசினஸ் பார்ட்னர். ஆனா அவர் ஒரு மாதிரி. சில நாள் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருப்பாரு, சில நாள் ரொம்ப சோகமா டிப்ரெஷன்ல இருப்பாரு. ஒரு மேனிக் டிப்ரெசிவ் மாதிரி. அவரோட இந்த மனநிலை மாற்றங்களால ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப வித்தியாசமான, சில சமயம் முட்டாள்தனமான விலைகளை ஆஃபர் பண்ணுவாரு. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ரகசியம். மார்க்கெட்டோட தினசரி ஏற்ற இறக்கங்கள் நமக்கு அட்வைஸ் பண்றதுக்காக இல்ல. அதையெல்லாம் நாம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா மிஸ்டர் மார்க்கெட்டோட அந்த மூட் ஸ்விங்ஸை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அவர் பயத்துல இருக்கும்போது நாம வாங்கணும், அவர் பேராசையில இருக்கும்போது நாம அமைதியா இருக்கணும். 3வது தூண், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு வரம்பு. இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு 5 டன் எடை கொண்ட ட்ரக்க ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5.1 டன் மட்டும் தாங்குற ஒரு பாலத்துல போவீங்களா? மாட்டீங்க இல்லையா? நீங்க குறைஞ்சது 10 டன் தாங்குற பாலத்தை தான் தேடுவீங்க. அந்த எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி தான் உங்களோட பாதுகாப்பு வரம்பு. முதலீடும் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனியோட மதிப்பு 100 ரூபானா அதை 50 ரூபாய்க்கு வாங்குறது. ஒருவேளை நம்ம கணிப்புல சின்ன தப்பு நடந்தா கூட இந்த பாதுகாப்பு வரம்பு நம்மள காப்பாத்தும். சரி, இப்ப நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த கொள்கைகளை வச்சு சரியான பிசினஸ், அதாவது பஃபெட் சொல்ற மாதிரி பொருளாதார கோட்டைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? பஃபெட்டோட ரொம்ப முக்கியமான கான்செப்ட்கள்ல ஒன்று இந்த பொருளாதார அகழி, அதாவது எகனாமிக் மோட். ஒரு கோட்டையை சுத்தி இருக்கிற அகழி எப்படி எதிரிங்க உள்ள வராம தடுக்குதோ, அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு இருக்கிற ஒரு நிரந்தரமான போட்டி நன்மை மத்த போட்டியாளர்கள் கிட்ட இருந்து அதோட லாபத்தை பாதுகாக்கும்.
இந்த அகழிகள் பலவிதமா இருக்கலாம். உதாரணத்துக்கு கோகோ கோலா மாதிரி ஒரு வலுவான பிராண்ட் பெயர், அது அவ்ளோ சீக்கிரம் யாரும் அசைக்க முடியாது. இல்லனா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை விட்டுட்டு இன்னொன்னுக்கு மாறுது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இல்லனா கம்மி விலையில உற்பத்தி பண்ற திறமை, இது எல்லாமே ஒரு கம்பெனிக்கு நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிற விஷயங்கள். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா பஃபெட்டோட முதலீட்டு முடிவு இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நல்ல ஆழமான நிரந்தரமான அகழி இருக்கிற ஒரு சூப்பரான பிசினஸ கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதா அதை நடத்துற மேனேஜ்மெண்ட் நேர்மையானவங்களா திறமையானவங்களான்னு பார்க்கணும். மூணாவதா நாம முன்னாடி பேசின மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஒரு நல்ல விலையில அதை வாங்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியாக்கு வரோம். உங்களோட 20 பஞ்ச் கார்டு. இது வெறும் ஒரு முதலீட்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல. இது டிசிப்ளின் மற்றும் ஃபோக்கஸ பத்தின ஒரு பவர்ஃபுல்லான மனநிலை. ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் எப்படி யோசிப்பாரு? ஆயிரக்கணக்கான சாத்தியங்களை யோசிக்காம 99.9% தேவையில்லான மூவ்ஸ அப்பவே ஒதுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சில மூவ்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்துவாரு. பஃபெட்டும் அப்படிதான். ஆயிரக்கணக்கான கம்பெனிகளை பார்த்து குழம்பாம தனக்கு புரியிற நல்ல எதிர்காலம் இருக்கிற ஒரு சில கம்பெனிகள்ல மட்டும் முழு கவனத்தையும் வைப்பாரு. 20. இந்த நம்பரை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க முழு வாழ்க்கையிலையும் முதலீடு செய்ய உங்களுக்கு வெறும் 20 வாய்ப்பு, அதாவது ஒரு கார்டுல 20 பஞ்ச் தான் பண்ண முடியும்னா உங்களோட ஒவ்வொரு முடிவும் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நினைக்கும் போது நாம தேவையில்லாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் இல்லையா? இந்த 20 பஞ்ச் கார்டு மனநிலை நம்மள ரொம்ப ஒழுக்கமா இருக்க வைக்கும். நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஆழமா ரீசர்ச் பண்ணி முழு நம்பிக்கையோட எடுக்கிற முடிவா இருக்கும். குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும். ஆக நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு தடவை பார்த்துடலாமா? முதல்ல அந்த 3 தூண்கள். ஸ்டாக்ஸ பிசினஸா பார்க்கறது, மிஸ்டர் மார்க்கெட்டை நம்ம வேலைக்காரனா பயன்படுத்துறது, எப்பவும் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எதிர்பார்க்கறது. இதுதான் நம்மளோட அடித்தளம். இதுக்கு மேல அகழி இருக்கிற பொருளாதார கோட்டைகளை தேடி முதலீடு பண்ணணும். கடைசியா 20 பஞ்ச் கார்டு மனநிலையோட ஒவ்வொரு முடிவையும் ரொம்ப கவனமா ஒழுக்கத்தோட எடுக்கணும். இதெல்லாம் சேரும்போது தான் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான முதலீடு ஃப்ரேம்வொர்க் கிடைக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். உங்களுக்கு இன்னும் 20 பஞ்ச் தான் பாக்கி இருக்குன்னா உங்களோட அடுத்த முதலீடு முடிவு எவ்வளவு வித்தியாசமா இருக்கும்? இந்த கொள்கைகள் உங்க முதலீட்டு பயணத்திலையும் ஒரு தெளிவை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். மறுபடியும் சந்திப்போம். Thanks for watching. Please subscribe, like, comment, share and click the bell icon.